இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு பிழைகள் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா பறவைகளின் ஒலி மரபு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது பறவைகளோட ஒவ்வொரு ஒலியையும் நம்ம எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கிறது தான் அது. ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும், வண்டு ரிங்காரமிடும், பாம்பு சீரும். இதுதான் பறவைகளோட ஒளிமரபு. விலங்குகளோட ஒளிமரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலி உருவும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், கரடி கத்தும், குதிரை கனைக்கும், ஆடு மாடு கத்தும், நாய் குரைக்கும், பூனை சீரும், குரங்கு அலப்பும், எலி கீச்சிடும், பன்றி உருமும். அடுத்து தொகைமரபு. தொகைமரபு அப்படின்னா குழு அல்லது கூட்டம், இதை குறிக்கிறது தான் தொகைமரபு. அதாவது விலங்குகளோட குழு அல்லது கூட்டத்தை குறிக்கிறது. இதுனா ஆடு மாடு மந்தை, குதிரை படை, எறும்பு வரிசை, சிங்கம் பறவை யானை கூட்டம், தென்னை மா பலா வாழை தோப்பு, பனை மூங்கில் காடு, கற்கள் தானியங்கள் குவியல், கரும்பு கழனி, நெல் நெற்கதிர், பூ பூங்கொத்து, முல்லை முல்லைக்கொடி, விண்மீன் கூட்டம், ஆள் கூட்டம், மலை மலைத்தொடர். அடுத்தது பார்த்திங்கன்னா வினைமரபு. வினைமரபுனா செயலை குறிக்கக்கூடிய மரபுத்தொடர், மரபுச்சொல். சோறு உண், தண்ணீர் குடி, பூ கொய், முறுக்கு தின், பால் பருகு, இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை, அம்பு எய். தாவர இலை பெயர்கள். அதாவது ஒவ்வொரு தாவர இலையோட பெயர் என்னென்ன அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம். ஆல் அரசு மா பலா வாழை இலை, அகத்தி பசலை முருங்கை கீரை, அருகு கோரை புல், நெல் வரகு தாள், மல்லி புதினா தலை, சப்பாத்தி கள்ளி தாளை மடல், கரும்பு நாணல் தோகை, பனை தென்னை இலை அதாவது ஓலை, கமுகு பாக்கு கூந்தல். அதாவது பறவை. அடுத்து பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள், அது என்னங்கிறத பார்ப்போம். குட்டி ஆடு நாய் பூனை மாடு. மாடுக்கு கன்று குட்டி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அடுத்து குரங்கு பன்றி, இதெல்லாம் தான் குட்டி அப்படிங்கிற இதில் வரும். பரல் புலி குட்டின்னு சொல்லக்கூடாது, புலி பரல் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி சிங்கக்குட்டின்னு சொல்லக்கூடாது, சிங்க குருளை அப்படிங்கிறது தான் சொல்லணும். இது கன்று யானை குதிரை எருமை. யானை குதிரை எருமை இதோட இளமை பெயர் என்னன்னா கன்று. அது குஞ்சு எலி கோழி குயில் மயில் புறா காகம். அது எலி குஞ்சு கோழி குஞ்சு குயில் குஞ்சு மயில் குஞ்சு புறா குஞ்சு காக குஞ்சு. பிள்ளை அப்படின்னா கிளி பாம்பு கீரி. அடுத்து தாவரங்களின் இளமை பெயர்கள், அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நாற்று நெல் புல் மிளகாய் கத்தரி. கன்று என்னன்னா மா பலா வாழை தென்னை பனை. அடுத்து மரபு தொடர்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கொடி கட்டி பறத்தல், புகழுடன் விளங்குதல், அவசர கொடுக்கை, எண்ணி செயல்படாமை, ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலமாக இருப்பது, கல்லில் நார் உறுத்தல், இயலாத செயல், கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல், காணல் நீர், இருப்பது போல் இருக்கும் ஆனால் இருக்காது, கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல், வாழையடி வாழையாக தொடர்ந்து வருதல், கண் துடைப்பு, ஏமாற்றுதல். அடுத்து என்னென்னா வட்டார வழக்கு சொற்கள்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே ஒரு பொருளுடையது தான். ஆனால் அவங்களோட வழக்கு சொல்ல வித்தியாசமாக சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ என்னங்கிறத பார்த்துருவோம். அணையம் நிறைவானது, எச்சவந்தன் ஏழை எளியவன், ஈழத்தார் புன்செய்யின் ஒரு பகுதி, கெரா முனுசு கிராம நிர்வாக அலுவலர்,
கொடவாங்கல் கொடுக்கல் வாங்கல் திருநை திண்ணை தெகஞ்சத முடிஞ்சத பிஞ்சை புன்செய் ரோசி உரசுதல் வாந்தகமாக இணக்கமாக வெதப்பெட்டி விதைப்பெட்டி வெள்ளங்காட்டி விடியற்காலை வேண்டார வேண்டாத திருகை மாவு அரைக்கும் கல் குறுக்கும் அதாவது நிலப்பரப்பு கடகம் ஓலைப்பெட்டி உம்மா அம்மா வாப்பா அப்பா ஏச்சு திட்டுதல் கடவு படித்துறை பாவாத்து துணி நெய்ய பயன்படுத்தும் பசை அடிபற்றி இருக்கும் அடித்தரை தெரியும்படி இருக்கும் வேச்சாடையாக சற்று கோபமாக பாய்ச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்துப்பாகம் மேல் கஞ்சி மகிழி சோற்றுக்கஞ்சி. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.